ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ்ஸ், பார்ட்டிசிபிள் அண்ட் ஜெரண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல இருந்து 1 இல்ல 2 கொஸ்டின் வந்து வர சான்சஸ் இருக்கு. பார்த்துக்கோங்க. ஸோ இத பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஃபைனைட் வேர்ப், இன்னொன்னு வந்து நான் ஃபைனைட் வேர்ப். இந்த வேர்ப் அப்படின்னாலே ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுறது தான் வந்து வேர்ப்ன்னு சொல்லுவோம். அதிலேயே இந்த வேர்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலரி வேர்ப்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ஹெல்பிங் வேர்ப் சொல்லுவாங்க. இஸ், வாஸ் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஹெல்பிங் வேர்ப், ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்த்திருப்போம். வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட் இதெல்லாமே வந்து இங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே வந்து மாடல் வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ இதுல இந்த வேர்பை வந்து இரண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபைனட் வேர்ப், இன்னொன்று வந்து நான் ஃபைனட் வேர்ப். ஃபைனட் வேர்ப் அப்படின்னாலே ஒண்ணே ஒன்று, அது காலமும் நேரத்தையும் வந்து மென்ஷன் பண்ணும். டென்ஸும் அந்த டைம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எப்போ நடந்தது நமக்கு மென்ஷன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் மாறும் பொழுது இந்த ஃபைனட் வேர்ப்ஸை வந்து என்ன ஆகுமா மாறும். சப்ஜெக்ட் மாறினா வேர்ப்ஸும் வந்து இந்த இடத்துல மாறும். இதுதான் வந்து ஃபைனட் வேர்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ காலத்தையும் ஓகேங்களா டைம் ஆஃப் ஆக்ஷனையும் மென்ஷன் பண்ணக்கூடிய ஃபைனட் வேர்ப்ஸ். மை பிரதர் கோஸ் டு டெம்பிள் டெய்லி. தினமும் என்னுடைய பிரதர் வந்து என்னது போறான். இன்னமும் போவான். நெக்ஸ்ட் நாளும் போவான். இப்போ போறான். வி ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் அ ப்ராஜெக்ட். நாங்கள் ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டோம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைனட் வேர்ப்ஸ். ஒரு காலத்தை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே வந்து பார்த்தா நான் ஃபைனட் வேர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டு நாட் இண்டிகேட் த டென்ஸ் அண்ட் டைம் ஆஃப் ஆக்ஷன். அதுக்கு ஆப்போசிட் தானே. அப்போ இந்த இடத்துல காலத்தையும் நேரத்தையும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணாது. அதுமாரி சப்ஜெக்ட் மாறினாலும் நான் ஃபைனட் வேர்ப்ஸ் வந்து மாறாது. இதுதான் வந்து ஃபைனட் வேர்ப் அண்ட் நான் ஃபைனட் வேர்ப். இது ஏன் நம்ம படிக்கிறோம் பார்த்தோம்னா இந்த 3 பார்த்தோம் இல்லையா, இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், இது எல்லாமே வந்து நான் ஃபைனட் வேர்ப்ஸ் உடைய 3 கைண்ட்ஸ். அண்ட் இன்ஃபினிட்டிவ், a gerund, a participle, இது எல்லாமே வந்து நான் ஃபைனட் வேர்ப்ஸ் உடைய 3 கைண்ட்ஸ். இன்ஃபினிட்டிவ்னா வேர்புக்கு முன்னாடி டு போட்டு வரும். ஜெரண்ட்னா வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போட்டு வரும். ஓகேங்களா? ஸோ பார்ட்டிசிபிள் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு, அதையும் நான் சொல்கிறேன். அப்போ அந்த இன்ஃபினிட்டின் போது டூ போட்டு வரக்கூடியது வேர்ப் பக்கத்தில் இருக்கணும், அதான் இன்ஃபினிட்டிவ். பாருங்க, இன்ஃபினிட்டிவ்ஸ் ஆர் ஃபார்ம்ட் வென் டூ கம்ஸ் பிஃபோர் அ வேர்ப். The highlighted phrases denote the infinitive form of the verb. அப்போ அது வந்து அந்த டூன் போட்டு வந்தாலே அது வந்து infinitive form of verbன்னு இருக்கு அர்த்தம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன, வேர்புக்கு முன்னாடி டூ போட்டு வரும். She came here to discuss the lesson. இதுக்கு வந்தா லெசனை டிஸ்கஸ் பண்ணதுக்காக வந்தான், டு டிஸ்கஸ். Example, to get up early in the morning is good for health. David wants to study biology. To protect the environment is a order of the day. To find fault with others is easy. We should learn to help each other. அப்ப டூ டோன் போட்டு வருது, ஆனா பக்கத்துல வேர்ப் இருக்கணும். இது வந்து ஃபுல் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேனா, டூ போட்டு வரக்கூடிய இன்ஃபினிட்டிவ்ஸ்லாம் ஃபுல் இன்ஃபினிட்டிவ். ஓகேனா, ஒரு சில இடத்துல இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து டூ போடாமலும் வரும். அது என்னன்னு பார்த்தா மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வில், ஷால், ஷுட், வுட், மே, மஸ்ட், கேன், குட் இதெல்லாமே வந்து பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. டூக்கு பதிலாக அந்த மாடல் ஆக்ஸிலரிஸை யூஸ் பண்ணுவோம். யூ ஷால் அக்செப்ட் தீஸ் டேர்ம்ஸ். இப்போ ஷால் அக்செப்ட்ன்றது உங்களுக்கு இன்ஃபினிட். ஹீ வில் ரைட் சூன். ஷீ ஷுட் கன்சல்ட் அ டென்டிஸ்ட். இதெல்லாமே வந்து உங்களுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ். இதனால வரைக்கும் பேர் இன்ஃபினிட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டதில் டூ வச்சு தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு எது இன்ஃபினிட்டிவ் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபுல் இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து டூ ப்ளஸ் வேர்ப் இருக்கும். பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து வித்தவுட் டூவில் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ மீன் கொஸ்டின்ஸ் பாருங்க. fill in the blanks with correct infinitives. Deva forgot to write a letter. Doctor advised a patient to take his medicine without fail. ராஜேஷ் went to the airport to meet his friend. இங்க பாருங்க, ரெண்டு இடத்துல டூ இருக்கு. ஆனா என்ன சொல்லிருக்கேன், டூ பிளஸ் வேர்ப் இருக்கணும். அப்ப இது வேர்பா? ஏர்போர்ட்ன்றது ஒரு நவுன், ஒரு இடத்த சொல்லுது. அப்ப இது கிடையாது, டூ பிளஸ் நவுன் வரும். பட் டூ பிளஸ் வேர்ப், இதுதான் கரெக்ட். The bear climbed up the tree to collect the honey. The boys went to the forest to see birds. ஓகேங்களா? அதோட இன்ஃபினிட்டிவ் முடிஞ்சிச்சு. அடுத்ததா பார்ட்டிசிபிள். A verb that function as an adjective. ஒன்றும் இல்லை, வேர்பு உங்களுக்கு இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக ஆக்ட் ஆகும், அதுதான் பார்ட்டிசிபிள். அப்போ இந்த அட்ஜெக்டிவ்ன்றது, அட்ஜெக்டிவ்னா நவுனை விவரித்து சொல்லக்கூடியது தான் வந்து அட்ஜெக்டிவ். த கார் இஸ் ரெட் இன் கலர். அப்போ கார் வந்து ரெட் கலரில் இருக்குது. அப்போ அது என்ன சொல்லுவாங்க, நம்ம ரெட்டை வந்து நம்ம சொல்கிறோம். அந்த காரோடைய ஆட்ரிபியூட்ஸை எக்ஸஸாக சொல்கிறோம், அதுதான் வந்து பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? பார்ட்டிசிபிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎன்ஜி, இடி, இஎன்,
டி இல்லைன்னா வந்து இடி போட்டு வரும். அதாவது வேர்புக்கு பின்னாடி ஐஎன்ஜியோ இடியோ இஎன்ஓ போட்டு வரக்கூடியது தான் வந்து பார்ட்டிசிபல். ஓகேங்களா, இதை நம்ம என்ன சொல்லலாம், தே ஆர் வேர்ப், அது வேர்ப் தான், ஆனால் எப்படி ஒர்க் ஆகும், அப்ஜெக்டிவாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஐஎன்ஜி போட்டு முடிகிற பார்ட்டிசிபல்ல ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல்னு சொல்லுவோம். ஏன்னா அது கண்டினியூஸ் ப்ராசஸில் இருக்கும், அப்போ ஐஎன்ஜி போடுவோம். அப்போ அதை வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல்னு சொல்லுவோம். அதே இஎன்டி, இடி, சாரி இடி, இஎன், ஓகேங்களா, டி, இடி போட்டு முடிகிற பார்ட்டிசிபலை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல்னு சொல்லுவோம். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஐஎன்ஜி, பாஸ்ட் பார்ட்டிசிபல் இடி, டி, டி, இஎன், எல்லாம் போட்டு வரும். இப்போ பார்ட்டிசிபல் மே ஃபங்க்ஷன் ஆஸ் அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைபிங் ஆர் மாடிஃபைங் நவுன்ஸ். நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணதை மாடிஃபை பண்ணுறது தான் வந்து பார்ட்டிசிபல். இங்கே பாருங்க, இங்கே பேரட்ன்றது நவுனு. இங்கே என்ன பேரட்னு கொடுத்துருக்காங்க, டான்சிங் பேரட். என்ன பேரட், டான்சிங் பேரட்னு சொல்கிறாங்க. The dancing parrot entertained the crowd. இதுவே the parrot is dancing, the parrot is dancing அப்படின்னா அதை நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ஜெரண்டுன்னு எடுத்துக்கணும். the parrot is dancingனா நீங்கள் அதை ஜெரண்டுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அது வேர்புடைய ஃபங்க்ஷனை சொல்லுது. ஓகேங்களா, இங்கே பாருங்க, the wrecked sailboat, உடைந்த படகு. அப்போ நவுனை விவரித்து சொல்லுதா, உடைந்த படகு. அப்போ இது என்னது, இது பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஓகேங்களா, பாருங்க, பார்ட்டிசிபிள் கம் ஆஃப்டர் an object to describe it and express a state object in it. ஓகேங்களா, ஸோ இது என்னது, ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் வரும், அந்த ஸ்டேட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுன்றாங்க. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி கண்டினியூவஸாக இருக்கும், ப்ராக்ரஸில் இருக்கும், தற்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். இதே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது, ஸோ ப்ரெசென்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஆகும், நவுனை பற்றி விவரித்து சொல்லக்கூடியதாக இருக்கும். த பேபி சிங்கிங் இன் த ரூம் இஸ் மை சைல்டு. த பேபி சிங்கிங் சொல்லக்கூடியது பாடுகின்ற குழந்தை. அப்போ பாடுகின்ற குழந்தை அப்படின்னா என்னது, இந்த இடத்துல நவுன் தான், நவுனை விவரித்து சொல்லக்கூடியது. த பேர்ட் ஃப்ளையிங், அங்கே பறக்கின்ற பறவை. அப்போ பேர்ட் ஃப்ளையிங், அப்போ பறவையை எக்ஸ்கரேஜ் பண்ணி சொல்லக்கூடியது. அப்போ இதெல்லாமே வந்து பார்ட்டிசிபல் வரும். சிம்பிளா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல், பாஸ்ட் பார்ட்டிசிபல். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஐஎன்ஜியோட வரும், வேர்ப் பின்னாடி. பாஸ்ட் பார்ட்டிசிபல் இடி, இஎன் அதோட ஒன்று நமக்கு வரும். இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஆக்ஷனாக இருக்கும், இது வந்து கம்ப்ளீட் ஆக்ஷனாக இருக்கும். இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் உங்களுக்கு ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும், இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் உங்களுக்கு பாசிவ் ஃபார்மில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஜெரண்ட். ஜெரண்ட் அப்படின்னாலே ஐஎன்ஜி போட்டு வரும். எது கூட, வேர்ப் கூட ஐஎன்ஜி போட்டு வரும். இதை வந்து ஜெரண்ட் ஆர் வேர்பல் நவுன் சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சிம்பிள் நவுன்ஸ் டு ஃபங்க்ஷன் ஆஸ் அ சப்ஜெக்ட் ஆர் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு அந்த ஃபங்க்ஷன், அந்த வேலைகளை பற்றி சொல்லுது, நவுனுடைய வேலை அப்படின்னா அது ஒரு ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுது, அந்த இடத்த வச்சு அந்த இடத்துல இந்த ஜெரண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜெரண்ட்னால எப்பயுமே ஐஎன்ஜி தான் வந்து முடியும். இட்ஸ் ஆக்சுவலி அ வேர்ப், அது ஒரு வேர்பு. ஆனால் ஒரு சில நேரத்தில் அது வந்து நவுனாக கூட ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, வாக்கிங் இஸ் ஹெல்தி. வாக்கிங் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், வாக்கிங் இஸ் ஹெல்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேர்பாக ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த இந்த லைனுக்கு வந்து இது ஒரு சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. ஏன்னா வாக்கிங் போகிறது, ஓகேங்களா, அப்போ இது ஒரு சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா, வாக்கிங் போகிறது ஒரு ஹெல்தியான விஷயம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒரு சில நேரத்தில் என்னது, ஃபங்க்ஷன் ஆஸ் அ நவுன் டூ அப்படின்றாங்க. இங்கே கொடுத்துக்கோங்க, வாக்கிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். Reading a story book gives pleasure. Painting and sculpting are taught by artists here. She likes swimming. அவளுக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும். அப்போ இது போன்ற இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், ஜெரண்டாக எடுத்துக்கணும். பாருங்க, ஜெரண்ட் ஃபங்க்ஷன் as noun, so it is called as a verbal noun. என்னது, ஜெரண்ட் வந்து உங்களுக்கு நவுனை ஆக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த வேர்பல் நவுன் சொல்லுவாங்க. இட் ஆல்சோ ஃபங்க்ஷன் as adjective. ஒரு சில இடத்துல வந்து இது அட்ஜெக்டிவாகவும் ஒர்க் ஆகும். The gerund has the same form of a present participle. Present participle எப்படி ஐஎன்ஜி போட்டு வரல, எப்பயுமே ஜெரண்ட்னா ஐஎன்ஜி போட்டு வரும். அந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், இந்த ஜெரண்ட் வந்து உங்களுக்கு நவுனா ஆக்ட் ஆகுதா, ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இல்லை வேர்பில் கூட சேர்ந்து ஆக்ட் ஆகுதான்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பாருங்க, ஆஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் கைண்ட் ஆஃப் நவுன். பாருங்க, ரீடிங் ஒரு சப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுதா, ரீடிங் இஸ் அ குட் ஹேபிட். லேர்னிங் அ லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். இதே நீங்கள் வந்து லேர்ன் தனியாக போடுங்க, லேர்ன்டு அப்போ அது ஒரு வேர்ப் ஆக்ட் ஆகுமா, இப்போ லேர்னிங் வந்து அப்போ அந்த லேர்னிங் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்டாக கூட ஒரு சில இடத்துல ஆக்ட் ஆகும் ஜெரண்ட். என்னன்னா, ரீதா லைக்ஸ் குக்கிங். அப்போ குக்கிங் இது ஒரு ஆப்ஜெக்டா, எனக்கு ரீதாக்கு குக் பண்ண பிடிக்கும். ஷீ லைக்ஸ் சைக்கிளிங்.
ஷீ லைக்ஸ் சைக்கிளிங். அப்போ ஒரு ஆப்ஜெக்டா, இந்த சைக்கிள்ன்றது ஒரு ஆப்ஜெக்டா, அது ஐஎன்ஜி போட்டு அது ஜெரண்ட். ஒரு சில இடத்துல காம்ப்ளிமெண்ட் கூட இருக்கும். ஹர் லைக்கிங் இஸ் ஹர் லைக்கிங் இஸ் குக்கிங் இல்லை. இந்த இடத்துல வந்து ஹர் லைக்கிங் இஸ் குக்கிங் வருமானத்தில் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஷீ லைக்ஸ் குக்கிங் அந்த மாதிரி தான் வரும். ஐ லைக் ஹர் குக்கிங்னு கூட வரலாம். இந்த இடத்துல வந்து சென்டென்ஸ் தப்பாக இருக்கு மாதிரி புக்கில் இருந்து எடுக்கப்படுது. ஐ லைக் ஹர் குக்கிங். அப்போ அந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்டாக வரும். ஸோ இந்த இடத்துல எது ஜெரண்டர்னு கேட்குறாங்க பாருங்க. பாய்ஸ் லவ் பிளேயிங் கிரிக்கெட். பிளேயிங் கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும். ஐ லவ் ஈட்டிங் ஐஸ்கிரீம். ஜெஸ்ஸி என்ஜாய்ஸ் பாதரிங் அதர்ஸ். பெயிண்டிங் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஹாபி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜெரண்ட் வந்து பாருங்க இன்ட்ரெஸ்டிங். ஸோ பெயிண்டிங் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஹாபி. டான்சிங் கிவ்ஸ் மீ ஜாய். ஸோ அடுத்த பாருங்க ஜெரண்ட் இந்த பேக்கெட்டில். Exercising is good for health. Flying a kite is a fun. Shopping is my favorite hobby. My friend waited for the meeting. Yeah, Huckleberry Finn was responsible for signaling. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஜெரண்ட் ஆக்ட் ஆகும். ஓகே, இதை பாருங்க. பிளேயிங் இஸ் மை ஹாபி. அப்போ பிளேயிங் இஸ் மை ஹாபின்றது உங்களுக்கு ஜெரண்டு. ஷீலா இஸ் பிளேயிங் செஸ்ன்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபலாக இருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் ஷீலா வந்து என்ன பண்ணுறா, விளையாடி கொண்டு இருக்கிறாள்ன்றது ப்ரெசன்ட், அந்த கண்டினியூங் ப்ராசஸ் இருக்கு பாருங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பிளேயிங்ன்றது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் தான் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி சொல்கிறோம். மித்ரன் லைக்ஸ் ரீடிங். இப்போ மித்ரன் இஸ் ரீடிங் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1 இல்லை 2 கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ.